இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பயமா அல்லது நம்பிக்கையா என்ற ஒரு ஆழ கருத்தை உவமை வாயிலாக இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்லித்தர நமக்கு முற்படுகிறார். திறமைகளை தீர்த்து விடுங்கள், இல்லையேல் அவை தீர்ந்துவிடும். கடவுள் கொடுத்த தாளந்தை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்வில் ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற மேன்மையை இறைவன் சொல்லித் தருகிறார். பயத்தால் நமக்கு கொடுத்த தாளந்தை புதைத்து வைத்தோம் என்றால் வாழ்வில் வெற்றியை காண முடியாது. பயப்படாமல் நம்பிக்கையோடு வீறு கொண்டு எழுந்து போராட்டங்களை நாம் கடைபிடிக்கிற பொழுது வெற்றி வாகனமை தழிவு கொள்ளும் என்ற மேன்மை உணர்த்தப்படுகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். இறைவனின் அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பில் இனியவர்களே, தாளந்து ஊமையில் தாளந்தை பெற்றுக்கொண்ட 3 நபரும் நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை விட இந்த ஊமை அடிப்படையில் விண்ணரசின் தன்மையை பற்றி எனக்கு நன்கு உணர்த்துகிறது. ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். விண்ணரசின் தன்மை என்பது மாற்றத்தை, முன்னேற்றத்தை, பழுகி பெருகும் தன்மையை உடையது. துவக்கத்தில் இருந்த நிலையில் அப்படியே இருந்துவிடும் தன்மையுடையதல்ல. துவக்கத்தில் இருந்ததை விட வளர்ச்சியை தந்த விஷயம் விண்ணரசில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராட்டப்படுகிறது. அந்த வளர்ச்சியை உடையவர்கள் அதில் தொடர்ந்து வாழ தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். பயத்தை கொண்டிருந்தால் நம்பிக்கை இழக்கப்படும். நம்பிக்கையோடு போராடினால் பயம் அகற்றப்படும் என்ற உண்மை சொல்லித்தரப்படுகிறது. ஆனால் சற்று வளர்ச்சியோ முன்னேற்றத்தையோ தராத விஷயமும் அதற்கு காரணமாய் இருந்து வரும் விண்ணரசின் தொடர்ந்து இருக்க தகுதியற்று களையப்படுகிறார். தேங்கி கிடப்பதென்பது விண்ணரசில் ஒவ்வாத ஒன்று. முயற்சியையும் உழைப்பையும் தன்னகத்தே கொள்ளாத எதுவும் விண்ணரசுக்கு தகுதியற்றது. நஷ்டமும் தோல்வியும் தழுவிவிடும் என்ற அச்சமுடைய மனநிலைக்கு அதையே காரணமாக வைத்து சிறு முயற்சியையும் முயற்சித்து பார்க்காத மனநிலைக்கும் விண்ணரசில் இடமில்லை. கொடையாக இலவசமாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை நஷ்டப்படாமல் அப்படியே பாதுகாப்பது விண்ணரசின் நோக்கம் அல்ல. கொடையாக இலவசமாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை நஷ்டப்படாமல் அப்படியே பாதுகாப்பது விண்ணரசின் நோக்கம் அல்ல. தாளந்து ஊமையில் விண்ணரசின் தன்மைகளை வெளிச்சமிட்டு காட்டுவதே தாளந்தை பெற்றுக்கொண்ட முதல் 2 நபர்களுக்கும் 3வது நபருக்கும் இருக்கும் வித்தியாசமான மனநிலைதான். இந்த மனநிலையின் வேறுபாடே இறையரசின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துகிறது. நாமே கேட்காமல் நமக்கு கொடுக்கப்பட்டவை சிறிதாக இருந்தாலும் அல்லது பெரிதாக இருந்தாலும் அதை இரட்டிப்பாக்கும் ஆர்வமும் உற்சாகமும் உழைப்பும் விண்ணரசில் போற்றப்படுகிறது. 5 தாளந்து என்றாலும் 100 என்றதோடு ஒப்பிடும் பொழுது சிறியது தான். ஆனால் அந்த சிறியதையும் சிறியதுதானே என்று சொல்லி வருத்தப்படாமல் அதையும் 2 மடங்காக்க முயல்வதே விண்ணரசின் அடிப்படை உத்வேகம். விதைப்பவர் ஓமையில் பார்க்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த 30, 60, 100 மடங்கு என பலன் கொடுத்ததை வைத்தே அதை நல்ல நிலம் என்று இயேசு கூறுகிறார். எதுவும் அப்படியே இருந்துவிட்டால் தேங்கிவிடாமல் ஏதாவது சதவீதத்தில் பலன் தருவதே விண்ணரசின் தன்மை. எதுவும் துவக்க புள்ளியிலே இருந்தவாறே இருப்பது அதன் இயக்கத்தை இழந்த நிலை. இயக்கத்தை இழந்த நிலை என்பது வாழும் நிலையல்ல, மாறாக மரணித்த நிலை. அது விண்ணரசின் துவக்கத்திற்கு தகுதியற்றது. நாம் ஒவ்வொருவருக்கும் விண்ணரசுக்கு உரியவர்கள் என்பது கிறிஸ்துவும் கொடுக்கும் அழைப்பு என்பதை உணர்வோமானால் விண்ணரசின் தன்மைக்கு உட்பட்டவர்களாக நமது தேக்க நிலையை கடந்து வாழ முயல வேண்டும். அன்பார்ந்தவர்கள், தேங்கி நின்று விடாதீர்கள்.
முயற்சியே உத்வேகத்தை தரும். கடவுள் திறமையற்ற மனிதர்களை படைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் திறமைகள் இருக்கின்றன. அவற்றை கண்டுபிடித்து அதனை வளர்த்து கொள்வது, திறமைகளை நல்லவற்றிற்காக பயன்படுத்துவதும் சிறப்பானது. துருப்பிடித்து அழிவதை விட பயன்படுத்தி கரைவது மேலானது. நமக்கு இறைவன் கொடுத்த தாளந்துகளை பன்மடங்காக்கி உயர்த்தி நம்பிக்கைக்குரியவர்களாக பல மடங்கு ஆசிரியை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். திறமைகளை பயன்படுத்தி தினமும் வளர வேண்டும். ஏனென்றால் பயம் வளரவிடாது, நம்பிக்கை வளர்த்தெடுக்கும். முயற்சிப்போம், ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, முயற்சியில் வாழ, நம்பிக்கையில் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.